गाइस இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி ஆக்டரான ஜாக்கி சானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே, அதாவது நேத்து வந்து பர்த்டே. ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7. அப்பதான் அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே. நான் வந்து முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 படத்தை வந்து இல்ல 5 படத்தை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 5 படமே தரமா இருக்கும்ன்றது சொல்லுவேன். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஜாக்கி சான் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கன்றத சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாம. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோன ஜாக்கி சான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவா இருக்காரு. ஹாங்காங்ல வந்து ஒரு டாப் கிளாஸான ஒரு டிடெக்டிவ்னு வந்து சொல்லுவேன். ஸோ அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் வேற லெவலில் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு பயங்கரமா காமெடியா இருக்குன்றது வந்து சொல்லுவேன். ஸோ பாக்குற நம்ம பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் வந்து அந்த கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்ட் இருக்கு. 3 பார்ட்லயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோன ஜாக்கி சானும் அவர் கூட அந்த பார்ட்னருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் தான். அவங்களுக்கு வர அந்த வேலையை, அவங்களுக்கு வர அந்த மிஷினை ஸோ முடிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வேலையே. இதுக்கு நடுவில் என்னெல்லாம் ஆகுது, என்னெல்லாம் காமெடி நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்ல என்ஜாய் பண்ற படமே வந்து சொல்லுவேன். இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. $50 million? And who you think you kidnapped, Chelsea Clinton? நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் வந்து இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம பார்க்குற ஜாக்கி சான் வந்து இவர் கிடையாது. இந்த படத்துல அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. காமெடியான ஜாக்கி சானே வந்து கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாக்கி சானை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்ற சொல்லுவேன். படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்துருப்பார் இந்த படத்தில். ஆக்சுவலாக இவரோட பாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸான ஒரு அசாசினாக இருந்தவர். ஸோ எதுவுமே வேணான்னு சொல்லி அவரோட பொண்ணோட ஒரு பிஸ்னஸ், நார்மலான ஒரு பிஸ்னஸ் வாழ்க்கையை வந்து வாழ்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு பெரிய டெரரிசம் அட்டாக்னால அவரோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சானுக்குள்ளே உள்ள அந்த உண்மையான முகம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெரரிசத்தை யார் பண்ணா அப்படின்றத அவர் வந்து தேட ஆரம்பிப்பார். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தில் நிறைய பாலிடிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கும். நீ எவனா வேணாடுறா, உன்னை நான் என்ன பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி சான் வந்து தேட ஆரம்பிப்பார். ஸோ ஒருத்தனா வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டே வருவார். எவனுமே விட்டு வைக்க மாட்டாரு. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்னு வந்து சொல்லுவேன். பயங்கரமாக இருக்கும் அவரோட கேரக்டர் இந்த படத்தில். இந்த அளவு பயங்கரம்னா ஆக்ஷன்லாம் வந்து சொல்லவா வேணும். ஸோ காமெடி படத்துலேயே அந்த லெவலில் வந்துருக்கும். இந்த படத்தில் சொல்லவே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச்னு வந்து சொல்லுவேன். இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. It's him. You would tell me the names of the bombers. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் இந்த ஈகிள்ஸ் ஷேடோ அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1978 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோன ஜாக்கி சான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து மார்ஷியல் ஆர்ட் வந்து கத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கிளாசிக்கான படமா தான் தெரியும். ஆனா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட் வந்து கத்து கொடுக்கறது தான். ஸோ அவங்க கத்து கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து கத்து தர மாதிரியே இருக்கும். ஸோ மார்ஷியல் ஆர்ட் ஃபேன்ஸ்லாம் வந்து டெஃபினட்டா பார்க்க வேண்டிய படம்னே வந்து சொல்லுவேன். ஸோ படத்துல ஒரு டெக்னிக் இருக்கும், ஸ்னேக் இந்த ஈகிள் ஷேடோ அப்படின்னு சொல்லி. அதை தான் நம்ம ஹீரோ ஜாக்கி சான் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க ஆரம்பிப்பாரு. ஸோ கடைசியா என்னதான் ஆச்சு, இந்த படத்துல என்னதான் சொல்ல வந்திருக்காங்கன்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1985 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து இருக்குது, நியூ போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பல ஒரு 6 to 7 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான். கண்டிப்பாக ஜாக்கி சான் ஃபேன்ஸ்லாம் பார்க்க வேண்டிய படம்னே வந்து சொல்லுவேன். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸாக இருப்பார். ஸோ இந்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க ஆரம்பிப்பார். அவரே நிறைய விஷயத்தில் வந்து மாடிக்க ஆரம்பிப்பார். ஸோ அந்த நேமை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவார். அவரே அவரோட நேம் வந்து கிளியர் பண்ணிப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கும் படத்தில். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி இந்த படம் ஃபுல்லாமே வந்து இருக்கும். பயங்கர ஆக்ஷன் பேக்காக இருக்கும்ன்றத சொல்வேன். ஸோ நீங்கள் ஜாக்கி சான் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பார்ட் மட்டுமே விடாமல் மீதி உள்ள ஃப்ரான்ச்சைஸ், இந்த போலீஸ் ஸ்டோரின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸை வந்து பாருங்க. கடைசியாக வந்து நியூ போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி 2013 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வரைக்குமே இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து மூவ் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்ற சொல்வேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரங்கன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1978 ரிலீஸ் ஆச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம ஜாக்கி சான் தான் வந்து ஒரு கும்ஃபோட மாஸ்டர் அப்படின்றது. அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர்ன்றது கும்ஃபுக்கு வந்து. ஸோ ஆர்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் தான். ஸோ அப்படி இருக்க டைமில் ஒரு அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் வந்து இந்த படம் ஃபுல்லாமே வந்து நம்ம ஜாக்கி சான் வந்து ஸ்கில்ஸ்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கதை. ட்ரங்கன் மாஸ்டர் அப்படின்னா அந்த ஃபைட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. அந்த ஸ்டைலில் எப்படி நம்ம ஜாக்கி சான் வந்து அவர் பக்கமே வந்து இழுத்துப்பாரு ஃபுல்லாமே. ஸோ பயங்கரமாக இருக்குன்றது சொல்வேன். ஒரு எவர் கிரீனான கோல்டன் படமே வந்து சொல்லுவேன். அதாவது அந்த காலத்தில் எடுத்த படமா இருந்தாலுமே இப்போ வரைக்கும் பார்த்தாலும் அந்த காமெடி எலிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாசா வேற லெவல் வச்சுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக இந்த டெக்னிக் எப்படி நம்ம ஜாக்கி சான் யூஸ் பண்ணுறாரு அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் வந்து பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.
எனக்கு தெரியும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண லிஸ்ட் வந்து இது கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஒன்று ரெடி பண்ணி போட்டேன் அப்படின்னா எல்லாருமே பார்த்த படத்தை நான் வந்து போட மாட்டேன். ஸோ பாப்புலராக வந்து பார்த்தீங்கன்னா நான் போடவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஜாக்சனோட பர்த்டேன்றதுனால ஸோ போனஸாக வந்து இந்த மூவிஸை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே கிட், ஒரு டாப் கிளாஸான ஒரு கும்ஃபோ வந்து நம்ம ஹீரோ கற்றுட்டு இருக்காரு. ஸோ அவரோட பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. அந்த டைமில் அவர்கிட்ட ஒரு பையன் வராரு. ஸோ அந்த பையனுக்கு இப்போ அவர் வந்து கும்ஃபோ வந்து சொல்லித்தரணும். சொல்லி தந்து ஒரு பெரிய காம்படிஷன் லெவலுக்கு கொண்டு போய் அந்த பையனை ஜெயிக்க வைக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படமே. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. இருந்தாலும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு அர்த்தமே வந்து கிடையாதுன்றது சொல்லுவேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன படத்தோட இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்கன்றது சொல்லுவேன். ஜாக்கி சான்ஸ் ஒன் ஆஃப் த அல்டிமேட்டான ஒரு படம்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ராபி ஹுட் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் நம்ம ஹீரோவான ஜாக்கி சான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ராபராக இருப்பார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர் போய் ஒரு குழந்தைகிட்ட போய் மாட்டிப்பாரு. ஸோ அந்த குழந்தை இவரை போட்டு என்னெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படின்றத பயங்கர காமெடியாகவே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு அனிமேஷன் சீரிஸ்னே வந்து சொல்லுவேன். நம்ம ஜாக்கி சான் வந்து அனிமேட்டில் நடிச்சிருப்பாரு. ஒரு நோஸ்டால்ஜியா டேஸ் வந்து திரும்பி கொண்டு வர ஒரு சீரிஸ்னு வந்து சொல்லுவேன். நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள்லாம் வந்து இருக்கும். அதை வந்து ஒரு பெரிய அரக்கை வந்து பார்த்தீங்கன்னா அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவான ஜாக்கி சான் அவங்க டீமே வந்து எப்படி அந்த மந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சு உலகத்தை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றது இந்த சீரிஸே. ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு சுட்டி டிவியில் வந்து போடுவாங்க. ஸோ சுட்டி டிவியில் இன்னை வரைக்கும் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நல்ல ஒரு சீரிஸ்னே வந்து சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டாப் 5 ஜாக்கி சான் மூவிஸ். ஸோ நம்ம ஜாக்கி சான் பர்த்டே அப்பமா தரமான படத்தை வந்து நான் இறக்கியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.